வரும். நீங்க வெளிநாட்டுக்கு போனா கூட நீங்க சீக்கிரம் வீடு வந்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கை புள்ள குட்டியோட சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கக்கூடிய மனசு பெண்களுடைய மனசு. நடுவர்களே, உழைப்பு உழைப்புன்னு பேசுறாங்க. வீட்டுல எல்லாருமே ஒரு முறை யோசிச்சு பாருங்க. இங்க பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுடைய உழைப்பு எதுல தெரியுமா தெரியும் நம்மளுக்கு? அழகா பேண்ட் சட்டையை துவைச்சு அயன் பண்ணி கொடுத்து நம்ம நீங்க வெளில போய் வேலைக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னா வேலைக்கு போயிட்டு வந்து அந்த பேண்ட் சட்டையை கழட்டி வச்சுட்டு கையில எடுத்து கட்டிப்பாங்க. அடுத்த நாள் கையில அவுத்து வச்சுட்டு பேண்ட் சட்டை எடுத்து போட்டுட்டு போவாங்க. அந்த கையில என்ன ரேஞ்ச்ல இருக்கும் தெரியுமா? அந்த ரவுண்ட் ஷேப்ல இப்படி நின்னு கைலி மாத்தினாருன்னு சொன்னா அந்த ரவுண்ட் ஷேப்ல அந்த கைலி கடக்கும். நடுவர்களே, இதெல்லாம் உங்களுடைய உழைப்பான்னு நான் கேட்கிறேன். அதை அடிச்சு துவைச்சு மடிச்சு வச்சு அயன் பண்ணி வச்சாதானங்க நீங்க திரும்ப மறுபடியும் எடுத்து கட்ட முடியுது. அதெல்லாம் அட்டிக்கு துவைச்சு அயன் பண்ணி வச்சாதான் நீங்க கட்ட முடியுது. அதே போல உங்களை அடிச்சு துவைச்சு வச்சு உங்களை நல்ல மனுஷனா மாத்த பாக்குறாங்க. அதுல என்னங்க தப்பு இருக்கு? ஏங்க அடிக்கிற தப்புன்னு சொல்றீங்களா? என்ன தப்பு? அடிக்கலாம். இந்த புருஷனும் பந்து ஒண்ணு. நடுவர்களே, புருஷனும் பந்து ஒண்ணா? புருஷனும் பந்து ஒண்ணு. நீங்க அடிக்கலாமான்னு கேட்டீங்களா? அதுக்காக நான் அதை சொல்றேன். புருஷனும் பந்து ஒண்ணு. இந்த பந்து இருக்குல்ல, இந்த பந்தை வந்து ஒரு சோத்துல விட்டு வீசுங்களேன், திரும்ப ரிட்டன் நம்ம கைக்கு தான் வரும். அந்த பந்தை விட்டு வீசுறோம் அப்படின்னா திரும்ப ரிட்டன் நம்ம கைக்கு தான் வரும். அது போல புருஷனை நீங்க எத்தனை அடி அடிச்சாலும் சரி அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம கைக்கு தான் வருவாரு, நம்ம வீட்டுக்கு தான் வருவாரு. வேற வழி இல்லை. என்ன பண்றது? ஏன் புருஷன் ஏன் உரிமை? ஏன் அடிக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லை. நடுவர்களே, புருஷன்